தனுசு ராசியை பொறுத்தவரை திருமணம் கைகூடும், குழந்தை பிராப்தி ஏற்படும், முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, எடுத்த காரியங்கள் ஈடேறும், புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, தொழிலில் அதீதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. உடல் நலத்தில் ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும். அதாவது வரக்கூடிய பணம் அலைச்சலுக்கு கம்மியாகத்தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் கவனமாக இருங்க. 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் உடல் நலத்தில் பின்னடைவு, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் 11ஆம் மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமையும். வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள், புதிய முயற்சிகள் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டம் 11ஆம் மாதம் வரலும் இருக்குது. அதை உபயோகப்படுத்திக்கோங்க. அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த வருஷம் ராகு கேத்துவின் பெயர்ச்சியும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் பண வருமானம் அதிகமாக இருக்கும். ஆனால் குடும்பத்தில் சிறு சிறு சண்டை இருக்கக்கூடிய, சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், கணவன் மனைவிக்குள்ளே சச்சரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது எப்போவுமே நல்லது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடுகள் மிகப்பெரிய ஏற்றம் மற்றும் மாற்றம் ஏற்படும் இந்த பராப வருஷத்தில்.